அல்லது அவங்க செயலுக்கு கூட யார் நிக்கிறாங்கன்றத வச்சுதான் நாம செஞ்சது சரியா தவறானத. வாத்தியார் அப்படின்றவர் ஒரு தனி மனிதர் கிடையாது. இந்த மண்ணுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக போராடின பல முகம் தெரியாத விடுதலை மூன்றாவது பாகம் இருக்கான்னு கேட்டாங்க. வணக்கம் நண்பா. இன்னைக்கு ஈரோட்ல தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடக்கிற விடுதலை 2க்கான பாராட்டு விழாக்கு தான் போறோம். இந்த பாராட்டு விழாக்கு வெற்றிமாறன் சார் அவர்கள் வராங்க. அந்த நிகழ்வு எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் விரிவா பார்க்க போலாம். இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் முழுக்க நடத்துறாங்க. விடுதலை 2 படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். விடுதலை 2ல எந்த அளவுக்கு கம்யூனிஸ்டோட சித்தாந்தத்தை வெற்றிமாறன் சார் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கண்டிப்பா படம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இன்னும் அங்க எந்த அளவுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நேர்ல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனால் அதற்கான விடையையும் அவரே தேடி இருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம்ஸ் அண்ட் கல்ச்சர் என்ற ஒரு பட்டறையை தொடங்கி 21 வயதிலிருந்து 25 வயதுக்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் அதில் சேர முடியும். இது மட்டும் அல்ல கிரைட்டீரியா. சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள், அவர்களுக்கு மட்டுமே இடம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய டீம் அவங்க வீட்டுக்கு போய் ஆய்வு செஞ்சு 40 மாவட்டங்கள் இருந்து 40 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கண்ணோட்டம் மிக்க கலைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி இருக்கிற இயக்குனர் வெற்றிமாறன். விடுதலை என்பது ஒரு விதை, இது விருட்சமாய் வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நல்ல வாய்ப்புக்கு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்யூனிஸ்டுகள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கணும்னு ஒரு நரேட்டிவ் விடுதலை பார்ட் 2ல சொன்னார் பாத்தீங்களா. என்னை போன்ற தோழர்களுக்கு அது ரொம்ப ஒரு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். என்னால கௌதம் வாசுதேவன் மாதிரி லவ் ஸ்டோரி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்ல. ஆனா நாங்க பார்த்த லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க உங்க படத்துல காட்ட லவ் ஸ்டோரி மாதிரிதான் இருக்கும். கூட்டம் முடிஞ்சு கூட்டத்துக்கு வெளியே அந்த தோழர் வெயிட் பண்ணுவாங்க. இந்த கூட்டம் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனா ரஷ்ய போச்சு பத்தி பேசுவாங்க. முடிச்சுட்டு வெளியே போய் அங்க போய் தோழர் நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லுவாப்புல. அந்த நிகழ்வு நிறைய இடத்துல நடந்திருக்குது. அந்த மாதிரிதான் எங்க அப்பா லவ் லெட்டர் கொடுத்தாரு. தங்கராஜ் மூலமா அது ஒரு கட்சி அறிக்கை மாதிரிதான் 2 பக்கத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை பார்த்து நாங்க ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணோம். அடுத்தபடியா இன்னொரு சீன் மிக முக்கியமான ஒரு சீன் பவானியா எங்க கட்சி கட்டுறதுல மிக முக்கியமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மிக முக்கியமான போராட்டங்கள்ல ஒண்ணு கந்தசாமி மில் போராட்டம். இன்னைக்கும் 30 வருஷம் கழிஞ்சு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த கேஸோடைய முதல்ல என்ன ஆச்சுன்னா கம்பெனி ஓடும் போது ஒருத்தருக்கு அந்த இதுல கை அறுத்துரும். அவன் கம்பெனிக்கார மிஷினை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுவான். இன்னும் தோழர்கள் மாணிக்கம் போன்ற தோழர்கள் இன்னைக்கு இந்த அளவுலயும் அந்த மில் போராட்டத்தை இன்னும் தொடர்ந்து நடத்திட்டுதான் இருக்காங்க. அந்த காட்சி, அதாவது ஒரு தொழிலாளர் செத்தா கூட உற்பத்தியை நிறுத்த மாட்டேன் அப்படி ஒரு முதலாளியோடைய அந்த கருத்தை இந்த படத்தை விட எந்த படத்திலையும் சிறப்பாக காட்டியது கிடையாது. அந்த காட்சி உண்டு. நான் நீதிமன்றத்துல வக்கீலா இருக்கிறதுக்காக கட்சி வேலை எதுவுமே இல்லாம வெறும் அட்வொகேட்டாவே ரொம்ப நாளா என்ன ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். இப்பதான் மக்கள் போராட்டம் சார்ந்த நீதிமன்ற வழக்குகளை எப்படி அணுகணுங்கிற ஒரு பயிற்சி எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அதுல உங்க படத்துல ஒரு காட்சி ஒண்ணு இருக்கும். ஒரு தலித் இடத்துல இன்னொருத்தருக்கு பட்டா வந்துடும். அது ஒரு 2 நிமிஷம் காட்சி கூட இல்ல. உடனே விஜய் சேதுபதி இல்ல நீங்க உட்காருங்க, நீ எல்லாம் இங்க கேட்கறது கலெக்டர் மிரட்டி அனுப்பிச்சுடுவோம்ல. ஆர்டிஓ கலெக்டர் வருவோம்ல, நீங்க தனிப்பட்ட தகராறுக்கு போங்க அப்படின்பாப்ல. அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு வடக்கச்சிபாளையத்துல பல தோழர்கள் எடுத்து அந்த போராட்டம் போயிட்டு இருக்குது. அது மக்கள் மன்றத்துல ஜெயிக்க வேண்டிய வழக்குகள் பல வழக்குகள் இருக்குது. அதை இங்கேயும் காட்டீங்க. இதே மாதிரி அசுரன்லயும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. அதை நான் என்னுடைய பேஸ்புக் ஸ்டேட்டஸா போட்டேன். என்னன்னா தோழர் மனு கொடுத்தா மட்டும் போதாது, போராடணும் அப்படிங்கிற அசுரன் படமும் சரி விடுதலை படமும் சரி ஆணித்தரமா வெறும் வியூவர்ஸ் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி வக்கீலுக்குமே வக்கீல் மனு மட்டும் அடிக்க கூடாது, போராடவும் செய்யணும் என்று நீதிமன்றத்தில் இருக்கிற என்னையும் களத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க. ஐடியில் இருக்கிற பல தோழர்களையும் களத்துக்கு கூட்டிட்டு வந்தது அசுரன் படமும் இந்த விடுதலை படம் என்ற முறையில். அதற்கும் ஒரு என்னுடைய சார்பில் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஸ்டோரிக்கு ஒரு கான்டென்ட் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு சினிமா மேக்கிங், பிலிம் மேக்கிங் தெரியாது. ஆனா ஒரு நல்ல
நடந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல அந்த நிகழ்ச்சியில வர அந்த ஒரு சீன்ல வர அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட கதாபாத்திரம். அந்த காலகட்டத்தில் எவ்வாறு சாதிய ஒழிப்பு முறையும் வந்து அத்தியாவசியம், வர்க்க பாகுபாடு பேசுவதற்கு முன்பு இதுவும் பேசணும் அப்படிங்கிற வந்து இப்ப இருக்கிற தமிழ் தேசிய பார்வை மூன்று முரண்களையும் ஒன்னாக வைத்து அது இங்கே கான்ட்ரவர்சி இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலேட் பண்ணி சொன்னது பாருங்க. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து மிகவும் அற்புதமான ஒரு காட்சி அது. ஆனா அதுவும் ஒரே நிமிஷம் வச்சுட்டீங்க. ஏன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு வந்து அவரு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனா நான் உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு வெறுப்பரசியல் பேசாம ஒரு மாற்று கருத்தை பேச வைக்கிறது வந்து ஒரு கலைஞரின் உச்சபட்சமான ஒரு திறமையை நான் பாக்குறேன். இந்த நிகழ்வை எனக்கு முன்னாலே பேச அத்தனை பேரும் ஒவ்வொரு கோணத்திலே சொன்னாங்க. ஒரு திரைப்படம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமா? உன்னை போல் ஒருவன் என்ற படத்தை நினைவாங்க வெளியிட்ட போது பவானியிலே ராயல் தியேட்டர்ல எங்க அப்பா வியப்பார். அதை விற்பதற்காக எங்க சாந்தர் கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு பாடுபட்டு அந்த திரையரங்கத்தை நிரப்ப முடியாம நடைபெற்ற அப்ப உன்னை போல் ஒருவன் தேசிய விருது கிடைத்த படம் வந்து நீங்கள் தொடர் வெற்றிமாறன் அவர்களை பற்றி ஒரு படம் பார்த்தா 6 படம். பொல்லாதவன் துவங்கி வடசென்னை, ஆடுகளம், அசுரன், விடுதலை, அடுத்து வாடிவாசலிலே சூர்யாவோடு இணைய போகிற அந்த செய்தியை மீண்டும் பார்த்தேன். இவரை நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் நாங்க. நானும் அப்பா காங்கிரஸ் கட்சி, பாலமுருகன் தங்கராஜன் அப்பாவோட கட்சியே தான் கிடையாது. பவானில் நாங்களாம் குடும்பமாக இருக்கிறவர்கள். தோழமை என்ற வார்த்தையை சொன்னாரே செல்வராஜ் வந்திருக்காரு, கோபால் உட்கார்ந்து தோழமை என்ற அர்த்தத்திற்கு அர்த்தம் முதலாளித்துவம் என்பது விலை கூறினார். The capital is an international force that could be smashed with international revolutionary movement என்கிறார். மூலதனம் சர்வதேச தன்மை வாய்ந்தது. கேட்ட ஊதியம் என்பதை மிக அற்புதமாக சொல்லி அமைத்தாரே வெற்றிமாறன். அங்கேதான் நாங்கள் அவரை நாங்கள் பாராட்டியிருக்கிறோம். சர்ப்ளஸ் லேபர் உழைப்பு தான் இப்படி லாபத்தை குடிக்கிறது. குவிக்கப்பட்ட கேபிட்டல் அம்பானி தாத்தா பம்பாயிலே துணிமுட்டை தூக்கி கொண்டு போயிருந்தவற்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு அவன் 10வது பணக்காரன். என்னுடைய உபரி உழைப்பு, நீ போட்டிருக்கிற துணி, நீ உடைக்கிற உடை, குடிக்கிற நீர், சுவாசிக்கிற காற்று, அறிவிக்கப்பட்ட அத்தனையும் உன்னால் உருவாக்கப்பட்டதல்ல, உன் சாதியால் உருவாக்கப்பட்டதல்ல. உழைப்பு உழைப்பு என்பதை கேவாக இருந்து கொண்டும் ஆசிரியராக இருந்து பேச வைத்தாரே. 1000 கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி போறதுக்கு சிறந்த உண்டான இந்த படத்தை பார்க்க கேள்வி கேட்டா ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுக்க போறது நினைக்கிறார். கண்டனை சொல்லி கேட்கிற போது அவர் ரொம்ப சொன்னாங்க. தாய் சொன்னா, சித்ரா என் மகனை யாருன்னே தெரியாம 5 மணி நேரம் கொடுமைப்படுத்தி அப்படியே அவனை போட்டு நசிக்கிறாங்களே, தூக்கு தண்டனை சொன்னாங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறவன் பேரைவாளுக்கான வழக்காடி சென்னையில நாங்க தூக்கு மேடைக்கு தூக்கு எதிரான எதை பேசுறாங்க சட்டமாக மாற்ற முடியாது என்று மாற்றப்படும் என்றால் அம்பேத்கர் கூறுகிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலைகளை உடைக்கலாம், நம்மை சுற்றிலும் இருக்கிற சுவர்களை உடைக்கலாம், ஆனால் கட்டப்பட்டிருக்கிற கற்பதம் இருக்கிறதே சாதி என்பது ஒரு நோய் இருக்கிறார். அந்த மென்டல் கண்டிஷன் இருக்கிறதே, சாதிய மனோநிலை, அந்த கற்பதத்தை உடைப்பதுதான் வேணும். தேவை கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற வார்த்தை இந்த கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் என்பதை உருவாக்கும் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான விடுதலைகள் வந்தாக வேண்டும் இன்றைக்கு. ஆகவேதான் வெற்றிமாறன் கொண்டு போறாங்க. சிங்கார நம்முடைய தோழர் அற்புதமான மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே நிலம், சாதி, உழைப்பு, தொழிற்சாலை கொண்டு வந்து இறுதியிலே தனி மனிதர்களை தாக்குவது, குளிப்பது, அடித்தொழிப்பது என்பதை சார்புத்தாரர் கொண்டு வந்தீங்கன்னா அதை போட்டிருப்பது கற்பனை தான். கற்பனையாக இருந்தாலும் ஒரு இயக்கத்திற்கு கட்சி என்ன தெரியுமா? ஒரு கதையை, ஒரு நாவலை ஒரு திரைக்கதைக்கேற்ப மாற்றக்கூடிய பெருமை சுதந்திரம் அவருக்கு உண்டு. ஆகவேதான் பூமணியினுடைய நாவல் அற்புதமாக அசுராட்சி, ஜெயமோகனுடைய நாவல் ஒரு புத்தகம் விடுதலையாக மாறி இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி பார்க்கணும் கேட்டால் எல்லாவற்றையும் இணைக்கிற புள்ளியில் எது யார் எதிரி, யார் எதிரி என்கிற போது திருமுருகன் காந்தி கோயம்புத்தூர்ல பிஜேபி என்று பேசினார். யார் வரக்கூடாதோ அவர்களை எதிர்த்து விளக்கப்பட்டார் மாபெருப்படுத்தலாக இன்றைக்கு. அதை புரிந்து கொள்கிற சக்தி இருக்கிற போதுதான் ஒன்றுபட முடியும். ஆகவே எதை செய்ய வேண்டுமோ, யார் எதிரியோ அதை காட்டியிருக்கிறார். ஆகவே இது போன்றிருக்கிற படங்கள் 100கணக்கில் வர வேண்டும். இங்க இருக்கிற இளைஞர் பட்டாளங்கள் வர வேண்டும். கோட்பாடு அமைப்பு, இந்த 2ஐ பற்றி தொடர்ந்து அற்புதமா பேசுறாங்க.
லெனின் சொன்னார், என்னிடம் ஒரு புரட்சிகரமான தத்துவம் இருக்கிறது, ஆனால் இந்த சோவியத் ரஷ்யாவை புரட்டி போடுவதற்கு ஒரு புரட்சிகரமான அமைப்பு தேவை என்று சொன்னார். அந்த அமைப்பிலே யார் முக்கியமானது தெரியுமா? ப்ரொஃபஷனல் ரெவல்யூஷன் மாற்றி ஏற்படுத்துகிறார். எமக்கு தொழில் கவிதை செய்த நாட்டுக்குள்ளத்தில் சொன்னான் பாரதி. இந்த தேசத்திற்காக சொந்த மனைவி உடல் அத்தனை தூக்கி எறிந்து விட்டு உட்கார்ந்து பேசுகிறானே, கட்சிக்காக மக்களுக்காக அந்த முழுதார புரட்சிக்காரர் தான் உண்மையான வீரர் என்பதை இந்த படத்துல காண்பிக்கிறார். அதுல ஆசைப்படுகின்றேன், பெண்கள் ஒரு சமூகத்தில் சரிபாதியானவர்கள். விடுதலை பாகம் 2ல வந்து நிறைய பேருக்கு நிறைய கதாபாத்திரங்கள் பிடிச்சிருக்கும். ஆனா எனக்கு பிடித்த கதாபாத்திரம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரம் தான் இந்த கதையின் கதாநாயகன் அப்படின்னு நான் நினைக்கிற பாத்திரம் கே தோழருடைய கதாபாத்திரம் தான். ஏன்னா கே தோழர் போன்ற தோழர்களால வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். அப்படிப்பட்ட தோழர்களை தான் அன்றாட வாழ்க்கையில நாங்க தினம் பார்த்தோம். நாங்க நிறைய பேசுவோம், மாணவர்கள் கிட்ட நிறைய உரையாடுவோம். நீங்க அரசியல் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 5 வருடத்திற்கு ஒரு முறை வருகிற தேர்தல் அரசியல் கிடையாது. மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய உரிமைகளுக்காக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, மக்களுக்கு எதிராக நெறி தவறக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மன உறுதிதான் அரசியல். தோழர் சேக்குவாரனுடைய தியாகத்தை பற்றி சொல்லுகின்ற போது அதற்கு பின்னால் இருக்கிற தத்துவம் தான் அவர்களை இயக்குகிறது. நாங்கள் எல்லாம் கூட இந்த மேடையில் நின்று பேசுவதற்கும், நாங்கள் ஒரு உறுப்பினர் அட்டையை சதா பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டிருப்பதற்கும் அந்த தத்துவம் தான் நம்மை மனிதனாக பண்படுத்தி சகலரையும் மதிக்க வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்துவதற்கு பின்னணியில் இருப்பது தத்துவம். ஆகவே அந்த தத்துவத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். தியரி அண்ட் பிராக்டிஸ் என்று சொல்வார். தத்துவமும் நடைமுறையும் இருக்க வேண்டும். தத்துவத்தை மட்டும் பேசிக் கொண்டிருப்பதால் பயனில்லை, அப்படி நடக்க வேண்டும் என்பதைத்தான் தோழர் சீனிவாசராவ் உள்பட, தோழர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் உள்பட அவருடைய வாழ்க்கையை படமாக இங்கே நம் முன்னால் வைத்திருக்கின்றார். அந்த படத்தில் சொல்லப்படுகின்ற காட்சிகள், செய்திகள் மிக முக்கியமானது. அரசு எப்படி இருக்கும்? தோழர் லெனின் முன்வைக்கின்றாரே, வாட் இஸ் ஸ்டேட்? அரசு என்பது ஒரு ஒடுக்குமுறை கருவி. உழைக்கும் மக்களை சுரண்டுகின்றவர்கள் அவர்களுடைய சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்காக, பாதுகாக்கப்பட்டதற்காக உருவாக்கப்பட்டிருப்பதுதான் அரசு. ஆகவே இங்கே புத்தகங்கள் வெளியில் இருக்கும் அரசு என்று அதை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் ஏராளமான மக்கள், வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு அரசு என்றால் எப்படி இருக்கும்? அது யாருடைய உடைமையை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்டமும் நீதிமன்றமும் சிறையும் காவல்துறையும் இராணுவமும் யாருக்காக இருக்கிறது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கா, ஒடுக்குகின்ற வேலையை செய்கின்றவனுக்கா என்பதை அற்புதமாக ராஜீவ் மேனனுடைய அந்த உடல் மொழி இருக்கிறது, அது அற்புதமாக எடுத்து சொல்றார். ஒரு அரசு எவ்வளவு மோசமான கருவி. நாமெல்லாம் வாக்களிக்கின்றோம். நாம் வாக்களித்ததால் தான் ஒரு அரசாங்கம் உருவாகும். ஆனால் நிரந்தரமாக ஒரு அரசு என்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் அந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அரசு அலுவலர்களுடைய அடிமைகள் என்பதை அற்புதமாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அரசு வேறு, அரசாங்கம் வேண்டு என்று புரிந்து கொள்கின்ற அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த அறிவை, இந்த விவரத்தை மார் சொல்கிறானே, அறிவுதான் மக்களை விடுதலை செய்யும். நமக்கும் மண்டைக்குள் மூளை இருக்கிறது, ஆனால் அது சிந்திக்கின்றதா? அப்படி ஒரு தேடலை சொல்லுகிறதா என்பதுதான் நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. அந்த தேடலை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அற்புதமாக அரசுடைய செயல்பாடுகளை, எப்படியெல்லாம் யூனிஃபார்ம் அணிந்த அந்த சீருடை பணியாளர் சுடு என்றால் சுட வேண்டும். திரைப்படம் என்பது பல்வேறு அடுக்குகளாக அடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பொதுவாங்க நம்ம ஊர்ல திரைப்படம் பார்த்தோம்னாலே கெட்டவன் இருப்பான், நல்லவன் இருப்பான். அதுக்கு பிறகு கெட்டவனே போலீஸ்காரன் வந்து குடிப்பான். அது ஹீரோ பிடிச்சு போலீஸ்காரன் கொடுப்பாரு. போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு? கொண்டு போய் ஜட்ஜ் ஐயாட்ட நிறுத்துவாரு. ஜட்ஜ் ஐயா வந்து நல்ல தீர்ப்பை கொடுத்து நாட்டு ஜனநாயகம் நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது கலெக்டர் ஐயா வருவாரு, எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுப்பாரு. நம்மளுக்கு அரசியல்வாதியை மிக கேவலமாக, ஒரு கொடூரமானவனாக, ஒரு கொள்ளைக்காரனாக, சுரண்டுபவனாக காட்டுற படத்தை எல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கும். ஆனாலும் ஒரு கலெக்டர் தப்பு செய்யறவனாவோ, ஒரு நீதிபதி தப்பு செய்யக்கூடியவனாகவோ, ஒரு சீஃப் செக்ரட்டரி தப்பு செய்யறவனாவோ ஒரு படம் கூட வந்திருக்காது. அதனால நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு என்ன ஆகணும்னு நினைக்கிறேன், நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுதுங்க. ஆனால் இந்த படத்தில் தான் கலெக்டர்னா யாரு, கமிஷனர்னா யாரு, சீஃப் செக்ரட்டரினா யாரு என்கின்ற அந்த அரசியலின் நுணுக்க அரசியல் தோழர் குணசேகரன் அவர்கள் பேசும்பொழுது தெளிவாக சொன்னார். அரசு வேறு, அரசாங்கம் வேறு. இது பலருக்கு புரியாது. அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது புரியாது. நம்ம எப்பவுமே ஒரு கட்சியை நாம எதிர்த்து பேசிக் கொண்டிருப்போம்.
கட்சியை எதிர்த்து பேசுகின்ற வரை, முதலமைச்சர்களை எதிர்த்து பேசுகின்ற வரை, அமைச்சர்களுக்கு எதிராக அரசியல் செய்கின்ற வரை இந்த அரசாங்கம் நம்மை ஒன்றும் செய்யாது. ஆனால் என்றைக்கு நீங்கள் ஸ்டெர்லைட்ல ஏன் துப்பாக்கி சூடு நடத்தினீர்கள், ஜல்லிக்கட்டில ஏன் தடியால் அடித்தீர்கள் என்று கேள்வி கேட்டோம் என்றால் அரசாங்கம் நம் மீது ஏவும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுவா விவாதங்கள்ல கலந்துக்கிற கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இது பாராட்டு வேண்டாம்னு சொன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப உண்மையில சொல்ல கூச்சமா இருக்கு. அதுதான் காரணம். பொதுவா ஒரு சினிமா உருவாகிறதுக்கு பல பேர் சேர்ந்துதான் நிகழ்த்துற ஒரு நிகழ்வு. அது நாம முன்னாடி இருக்கோம்ன்றது தவிர ஒரு குழுவினுடைய ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப போக்கஸோட கமிட்மெண்டோட ஒரே சிந்தனையோடு செஞ்சு முடிக்கிற ஒரு வேலை சினிமா. செயலோ அல்லது நாம சொல்ற ஒரு சொல்லோ ஒரு கருத்தோ நம்ம கூட யார் நிக்கிறாங்கன்றத தீர்மானிக்கும். நம்ம கூட யார் நிக்கிறாங்கன்றத வச்சு நாம செஞ்ச செயல் சரியா, சொன்ன சொல் சரியான்றதையும் அது தவறா இருக்கான்றதையும் நம்ம தீர்மானிக்கலாம். இந்த பாராட்டு விழாவின் மூலமாக விடுதலை நாங்க செஞ்ச ஒரு சரியான செயல் நான் நம்புறேன். இது எல்லாரும் அவங்க சொல்லுக்கு அல்லது அவங்க செயலுக்கு கூட யார் நிக்கிறாங்கன்றத வச்சுதான் நாம செஞ்சது சரியா தவறான்றத தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே சினிமாவுக்கு அவர் கேட்டு கேள்வி எப்போதுமே பொதுவா ஒரு படம் எடுக்கணும்னா நிறைய ரிசர்ச் இருக்கும், நிறைய உழைப்பு இருக்கும். கடந்த 4 வருஷமா நிறைய மார்க்சியம் சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து நிறைய படிச்சு விவாதிச்சு, அப்புறம் நிறைய தோழர்களை சந்திச்சு, இதுல இருக்கிற நிறைய சிதறுண்டு கிடக்கிற காட்சிகள், சிதறுண்டுன்னு இல்ல, ஒவ்வொரு எபிசோடா இருக்கிறது எல்லாமே எங்கேயோ நடந்த, யாருக்கோ நடந்த, யாரோ அனுபவிச்ச கஷ்டமும், யாரோ ஒருத்தருடைய போராட்டத்தால கிடைச்ச விடுதலையும் சேர்ந்த ஒரு தோரணமா தான் கட்ட முயற்சி பண்ணது இது. அண்ட் இதுல வாத்தியார் அப்படின்றவர் ஒரு தனி மனிதன் கிடையாது. இந்த மண்ணுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக போராடின பல முகம் தெரியாத, வெளியே தெரியறத பத்தி அக்கறை இல்லாத பல தோழர்களுடைய உருவகம் தான் அந்த வாத்தியார். அண்ட் அப்படிப்பட்ட தோழர்களுக்கான எங்களோட ட்ரிபியூட் தான் விடுதலை படமே. இதன் மூலமாக நிகழ்கின்ற விவாதமும், அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்துட்டு போக வேண்டிய அரசியல் நிகழ்வுகளும் எங்களுடைய விருப்பம், அது எங்களுடைய ஆசை. இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது. சினிமா நிறைய எடுப்போம், அப்புறம் சிலது தேவையா இருக்கலாம், சிலது தேவையில்லாமல் போகலாம். அப்படி நிறைய குறைச்சிருப்போம். அப்ப ஒரு 40 மினிட்ஸ் இதுல இருந்து எடுத்தது ஓடிடில பண்ணும்போது அதை ஆட் பண்ணி தான் பண்றோம். அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தனியா ரிலீஸ் ஆகும். அதுலயே அது இருக்கு. விடுதலை 3வது பாகம் இருக்கான்னு கேட்டாங்க. உடனடியா கண்டிப்பா இல்ல. அதை செய்யறதுக்கான கமிட்மெண்ட்டும், இன்னும் நிறைய உழைப்பும், அப்புறம் படத்தை வெளியே கொண்டு வர்றதுல இன்னும் அதிகமான சவால்களும் இருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பமும் படம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ், வெகு பார்வையாளர்களுக்கு, தியேட்டர்களுக்கு கொண்டு வரணும் போது அதுல நிறைய சவால்கள் இருக்கு. ஆனால் அதை நாங்க சமரசங்கள்னு சொல்றது கிடையாது. ஏன் அப்படி சொல்றது இல்லைன்னா, நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம்னா நாம அங்க போறோன்றதே இன்ஹெரண்டா ஒரு அதுக்குள்ள ஒரு ஃபேக்ட் இருக்கு. அந்த நடுவர் தீர்ப்பே இறுதியானதுன்றதை ஏத்துக்கிட்டு தான் போறோன்றதுதான். அது போல நம்ம ஊர்ல மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எடுத்து தியேட்டருக்கு கொண்டு காட்டணும்னா சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு சிலதெல்லாம் இருக்கு. எப்படி பாதுகாக்கணுமோ அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு எதிராக பேசாத மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் அனுமதிப்பாங்கன்றது தெரிஞ்சுதான் நாம அங்க போறோம். அப்போ அதுக்குள்ள அவங்களுக்கு என்ன வேணுமோ, இப்ப நம்ம எடுத்துப்போம் படத்துல இப்ப சில வார்த்தைகள் கேட்கறாங்க, சில காட்சிகள் கேட்கறாங்கன்னா சரி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு மீதியை கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி வேலை செய்யறோம். தொடர்ந்து அப்படிதான் செஞ்சுட்டு இருப்போம். வர்ற காலகட்டங்கள்ல இன்னும் சவால்கள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால உடனடியா விடுதலைக்கு சாத்தியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம தயாராகிட்டு தான் வர முடியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு எல்லாரும் பேசும்போது 2 விஷயங்கள் தோணுச்சு. ஒண்ணு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கூச்சமா இருந்தது. இன்னொரு பக்கம் பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு பயமும் வருது. இப்ப அடுத்தடுத்து என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம்ன்றது வருது. அதுக்கு எப்படி தயாராகணும்னு தெரியல. இப்படி ஒரு
இப்படி ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைச்சதுக்காக எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குழு சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர்ல இருந்து வேலை செஞ்ச எல்லாருக்கும், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், கூட ஒர்க் பண்ணவங்க, டீம் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு தனி மனிதனுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது, அது ஒரு டீமோட அச்சீவ்மெண்ட். அந்த அடிப்படையில ஒரு டீம் சாதிச்சு என்னை அந்த சாதனைக்கு அடையாளமானவனா மாத்துறதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தோழர் பிபி குணசேகரன் அவங்களோட ஸ்பீச்சும், மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி அவங்களோட ஸ்பீச்சும் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேர்த்தோட ஸ்பீச்சும் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம்.